ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போது வந்து கேக் செய்யணும்னு நினைப்போம். ஆனால் பட்டர் ஷீட் வந்து இருக்காது எங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, வீட்டிலிருந்தே நாங்கள் எப்படி பட்டர் ஷீட் ரெடி பண்ணி நாங்கள் கேக் செய்யலாங்கிறத நான் வீடியோவில் காமிக்க போகிறேன். சிம்பிள் மெத்தட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்திருக்கேன். ஒயிட் ஷீட்டு ப்ளெயினாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சாப்பிட்ற தட்டை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கணும். சுற்றியும் கரெக்டாக எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அப்படியே கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இதே மெத்தட்லேயே கட் பண்ணிக்கோங்க. அப்போ எங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தபடியே எங்களுக்கு பட்டர் பேப்பர் வந்து கடையில் வாங்கவே தேவையில்லை. நாங்கள் வீட்டிலேயே சிம்பிளாக ஈஸியாக பட்டர் பேப்பர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எந்தெந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வ்ளாக் இந்த மாதிரி நோம்பி அப்புறம் இது பொங்கலுக்கு தேவையான செலிப்ரேஷன் எல்லாம் எப்படி பண்ண போகிறோன்னு அடுத்தடுத்த வ்ளாக்ல நான் போடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பொறுமையாக இதை கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே இப்போ ரவுண்ட் ஷேப்பில் இது மார்க்குக்காக ஒரு தட்டு வச்சுருந்தோம்ல, சாப்பிட்ற தட்டு, அந்த தட்டு எடுத்து அதுக்குள்ளே வச்சு பாருங்கள். எவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக கரெக்டாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக ஷேப்பில் கரெக்டாக வந்திருக்குது. ஸோ இந்த மெத்தடை வீட்டிலே நீங்களே ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக வீட்டிலே பட்டர் பேப்பர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணணுன்னா, பட்டர் பேப்பராக அது மாறணுன்னா இந்த மாதிரி ஆயிலெல்லாம் தட்டுக்குள்ளே பேப்பரை போட்டுட்டு ஆயில் எடுத்து இந்த மாதிரி தடவிக்கோங்க. பேப்பர் மேலே எண்ணெய் ஆயிலு இல்லை நெய் தடவிக்கலாம். நான் ஆயில் தான் தடவிருக்கேன். இது ஒன்றுக்கு மட்டும்தான் ஆயிலு போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் ஃபுல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது பட்டர் பேப்பராக மாறிடும். அவ்வளோதான். இப்போ கேக் பேக் பண்ணும்போது கூட எங்களுக்கு கேக் ஒட்டாமல் வரணுன்னா, பேப்பரெல்லாம் கேக்கில் ஒட்டக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஆயில் தடவிக்கணும். அப்போ வந்து பட்டர் ஷீட் வந்து எங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.